Hello guys, in the video exercise 19 page number 14.79ல இருக்க sum தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. நம்மள கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. ஒவ்வொரு ஷேரையும் ஒரு பைக் தான் வித்திருக்காங்க. கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. எஸ் லிமிடெட்ல இருந்து 900 ஷேர்ஸ் எச் லிமிடெட் வாங்கிட்டாங்கன்னா எவ்வளவு ருபீஸ் பே பண்ணினா 1200 ருபீஸ் பே பண்ணி. நெக்ஸ்ட் சன்ட்ரி அசெட் கொடுத்திருக்காங்க. எச் லிமிடெட் வந்து எஸ் லிமிடெட் கிட்ட இருந்து ஷேர்ஸ் வாங்கினாங்கல்ல, அப்போ வந்து ப்ராஃபிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 200 ருபீஸ் இருந்துச்சான். ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களே 200 ருபீஸ். இது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட். ஷேர்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க சம்பாதிச்ச ப்ராஃபிட்டை தான் நம்ம வந்து ரெவென்யூ ப்ராஃபிட்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து ரேஷியோ வந்து கொடுக்கல, ஸோ அதனால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கணும். ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டி ரேஷியோ. ஃபர்ஸ்ட் எஸ் லிமிடெட் ஷேர்ஸ் ஒவ்வொரு ஷேரையுமே வந்து ஒரு பைக்கு தான் வித்திருக்காங்க. அதனால வந்து மொத்தமா ஷேர் கேபிட்டல் எவ்வளோனா 1000. ஸோ வந்து 1000. எச் லிமிடெடோட ஷேர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து எச் லிமிடெட் வாங்கினாங்களா 900 ஷேர்ஸ். மொத்தமா 1000 ஷேர்ஸ் இருக்கு. அதுல 900 ஷேர்ஸ் வந்து எச் லிமிடெட் வாங்கிட்டாங்க. மிச்சம் வந்து 100 ஷேர்ஸ் தான் இப்போ எஸ் லிமிடெட் கிட்ட இருக்கு. ஸோ 900 is to 100. இப்போ வந்து இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சா. ரேஷியோ வந்து நம்மளுக்கு 9:1. நெக்ஸ்ட் நம்ம ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்திருந்தாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கொடுத்து 300 கொடுத்திருந்தாங்களா காமனா. நெக்ஸ்ட் வந்து கீழே நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி வந்து எச் லிமிடெட் வந்து எஸ் லிமிடெட் கிட்ட இருந்து ஷேர்ஸை வாங்கும் போது 200 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்டா. அப்போ ஒரு ஷேர்ஸை வாங்கினதுக்கு அப்புறமா சம்பாதிக்க போறதை தான் நம்ம ரெவென்யூ ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மொத்தமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் மொத்தமா வந்து எவ்வளோ இருந்துச்சா 300 ருபீஸ் இருந்திருக்கு. மைனஸ் கேபிட்டல் ப்ராஃபிட்டா மைனஸ் பண்ணிடணும். அப்பதானே நம்மளுக்கு வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் கிடைக்கும். மிச்சம் இருக்கிறது தான் ரெவென்யூ ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து 200. அதாச்சும் அவங்க ஷேர்ஸை வாங்கும் போது அவங்க கிட்ட இருந்த ப்ராஃபிட் வந்து 200. அப்போ 300ல 200 போச்சுன்னா 100. இதுதான் நம்மளோட ரெவென்யூ ப்ராஃபிட். இப்போ இந்த ரெவென்யூ ப்ராஃபிட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஹோல்டிங்க்கும் சப்சிடரி கம்பெனிக்கும் பிரிச்சு தர போறோம் ரேஷியோ படி. 100 இன்டூ இந்த ரேஷியோ படி நம்ம பிரிச்சு தரணும். ஹோல்டிங்க்கு வந்து 9, சப்ஸ்டரிக்கு 1. ஸோ 100 இன்டூ 9 பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம கீழே போடணும். ஆட் பண்ண 10. இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. 10 9s are 90. நெக்ஸ்ட் எஸ் லிமிடெட் 100 இன்டூ 1, அதோட ரேஷியோ 1/10. இந்த ஒரு 0 இந்த 0 போயிடுச்சா. 10 1s are 10. நெக்ஸ்ட் நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் போடணும். கேபிட்டல் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்கல்ல 200ன்ட்டு. இப்போ இந்த 200 நம்ம ஹெச் லிமிடெட்க்கும் எஸ் லிமிடெட்க்கும் ரேஷியோ படி பிரிச்சு தரணும். 200 இன்டூ ஹெச் லிமிடெடோட ரேஷியோ 9/10. 20 இன்டூ 9 வந்து 180. நெக்ஸ்ட் எஸ் லிமிடெட் 200 இன்டூ இதோட ரேஷியோ வந்து 1/10. இந்த ஒரு 0 இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. 20 1s are 20. நெக்ஸ்ட் வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, மைனாரிட்டியோட ஷேர் கேபிட்டல் 1000 இன்டூ ரேஷியோ வந்து 1/10. இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 100 இன்டூ 1 100. இது கூட பிளஸ் மைனாரிட்டியோட கேபிட்டல் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கணும். மைனாரிட்டியோட கேபிட்டல் ப்ராஃபிட் நம்மளுக்கு 20 கிடைச்சிச்சு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 120. நெக்ஸ்ட் பிளஸ் மைனாரிட்டியோட ரெவென்யூ ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கணும். அது எவ்வளோ கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு 10 ருபீஸ். 120 பிளஸ் 10 130. இதுதான் நம்மளோட மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இதை நம்ம லயபிலிட்டியில காமிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில் கண்டுபிடிக்கணும்.
ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பெய்டு. அமௌண்ட் பெய்டுன்றது எவ்வளோ ருபீஸ்க்கு அவங்க ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஹெச் லிமிடெட் வந்து 900 ஷேர்ஸை 1200 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அது அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ்டு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், சப்சிடரியோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ 1000 இன்டூ ஹோல்டிங்கோட ரேஷியோ யூஸ் பண்ணோம். எவ்வளோ ரேஷியோ 9. ஏன்னா வந்து ஹோல்டிங் கம்பெனி தானே வாங்குறாங்க ஷேர்ஸை, அதனால அவங்க ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். 9/10. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. 100 இன்டூ 9 900. நெக்ஸ்ட் மைனஸ் ஹோல்டிங்கோட கேபிட்டல் ப்ராஃபிட். ஹோல்டிங்கோட கேபிட்டல் ப்ராஃபிட் எவ்வளோனா 180 ருபீஸ். இப்போ மைனஸும் பிளஸ்ஸா, ஸோ ஆட் பண்ணி ஒரு காலம்ல போட்டுக்கலாம். 1080 ருபீஸ் கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 120 ருபீஸ் கிடைக்குது. ப்ளஸ்ல தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. அதனால இது வந்து குட்வில். பேலன்ஸ் ஷீட்டுக்கு நோட்ஸ் போட்டுக்க போகிறோம். எந்த அமௌண்ட்ல நம்ம எடுக்கலையோ அதை தான் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல்ல வந்து நம்ம சப்சிடரியோடது யூஸ் பண்ணிட்டோம், ஹோல்டிங் தான் யூஸ் பண்ணல. ஸோ 1400. நெக்ஸ்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இங்க ரிசர்வ் வந்து கொடுக்கல, சர்ப்ளஸ் வந்து ப்ராஃபிட்டா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். சப்சிடரி இது, ஹோல்டிங் இது வந்து கொடுக்கல. அப்போ நம்ம யூஸ் பண்ணது இது ரெவென்யூ ப்ராஃபிட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணல. ஹோல்டிங்கோட ரெவென்யூ ப்ராஃபிட் வந்து 90. ட்ரேட் பேயபிள். ட்ரேட் பேயபிள்ல கிரெடிட்டார்ஸா, கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் நம்ம H தான் யூஸ் பண்ணல, S தான் யூஸ் பண்ணல. ஸோ H லிமிடெட்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட்டார்ஸ் கொடுக்கல. S லிமிடெட்க்கு வந்து 500 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டான்ஜபிள் அசெட். டான்ஜபிள் அசெட்ல வந்து நம்ம H லிமிடெட் தான் யூஸ் பண்ணல, S லிமிடெட் அமௌண்ட்மே யூஸ் பண்ணல. H லிமிடெட்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. S லிமிடெட்க்கு 1800 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2000 கிடைக்கும். இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், ருபீஸ். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ். அதுக்கு கீழே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஷேர் கேபிட்டலோட நோட் நம்பர் 1, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸோட நோட் நம்பர் 2. ஷேர் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 1400. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 90. நெக்ஸ்ட் கரண்ட் லயபிலிட்டி. அந்த ஹெட்டிங் கீழே ட்ரேட் பேயபிள், அதோட நோட் நம்பர் 3. ட்ரேட் பேயபிள் வந்து 500. நெக்ஸ்ட் லயபிலிட்டி சைடு வந்து நம்ம மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எழுதுவோமா, ஸோ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு 130 ருபீஸ் கிடைச்சிச்சு. இதுக்கு வந்து நோட் நம்பர் நம்ம போடக்கூடாது. லயபிலிட்டி சைடு இவ்வளோதான் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2120 ருபீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் அசெட். அசெட்ல நான் கரண்ட் அசெட். ஃபர்ஸ்ட் டான்ஜபிள் அசெட், நெக்ஸ்ட் இன்டான்ஜபிள் அசெட். டான்ஜபிள் அசெட்டோட நோட் நம்பர் 4, இன்டான்ஜபிள் அசெட்டோட நோட் நம்பர் 5. டான்ஜபிள் அசெட் வந்து எவ்வளோ 2000 கிடைச்சிச்சா. நெக்ஸ்ட் இன்டான்ஜபிள் அசெட்ன்றது குட்வில். குட்வில் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்ல 120 ருபீஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 2120 ருபீஸ் கிடைக்கும். ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.